ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். வேற எதுவும் கிடையாது. கோலம் போடுறது தாங்க. யாருக்கெல்லாம் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்மலாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம அம்மா கோலம் போட்டதே பார்த்து பார்த்து பழகியிருப்போம்ல. என்னோட 3 ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் கோலம் போடுறேன்னு நெனைக்கிறேன். அப்போ நல்லாலாம் போட மாட்டேன். இப்பவும் நல்லா போடுறேனா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்க தான் சொல்லணும். எனக்கு கோலம் போட தெரியுமா? அப்படிங்கிறதே என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பெரிய ஷாக்கா இருக்கு. இப்ப நான் கொஞ்சம் ரீல்ஸ்லாம் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க, "உனக்கு கோலம் போட தெரியுமா?" அப்படின்னு கேட்பாங்க. சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, கிளாஸ்லலாம் உட்காந்துட்டு பொங்கல் வந்துட்டா போதும், கோலம் போடுறது தான் ஒரே வேலை அப்படின்னு சொல்லி அலைஞ்சுட்டு இருப்போம். கிராமத்துலலாம் அதுதானே ஒரு இதே. யார் வீட்ல ஒரு பெரிய குளம் இருக்கு, உங்க வீட்ல பெரிய குளமா, எங்க வீட்ல பெரிய குளமா அப்படின்லாம் போய் எல்லா வீட்லயும் செக் பண்ணிலாம் பார்த்துட்டு இருப்போம். என்னோட சீனியர் அக்காவே பார்த்தீங்கன்னா நான் தான் எங்க வீட்ல கோலம் போட்டேன் அப்படின்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. நான் எந்த வேலையும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இப்போ வரைக்குமே எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் "எதுக்கு இந்த கோலம்லாம் போட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆனா என்னமோ அந்த வாசல பார்த்தாவே கோலம் போடாம இருந்தாலே ரொம்ப கவலையா இருக்கும். கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த நோட்ட பார்த்தோனே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம எப்படிலாம் கோலம் போட்டு பார்த்துருக்கோம். இனிமேல் அந்த மாரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய மெமரீஸ்லாம் இருக்கு. இந்த மாரிலாம் நம்மளுக்கு ஏதாவது நம்மளோட சின்ன சின்ன மெமரீஸ்லாம் கிடைக்கும்போது பார்த்தோம்னா, என்ன ஒரு அழகான நாட்கள்ல அதெல்லாம் அப்படின்னு சொல்லி, இப்படியே நம்ம வாழ்ந்திருக்கலாமோ அப்படின்லாம் தோணுது. பார்க்கலாம் இனிமேலாம் அந்த மாரி நாட்கள்லாம் நமக்கு அமையுமான்னே தெரியல. இட்ஸ் அ குட் மெமரீஸ். வேற என்ன சொல்றதுன்னே தெரியல. டாடா, பாய் பாய்.